لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கி இருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்துக்கிறோம். மற்ற சமுதாயங்களுக்கு முன்னால் இஸ்லாமிய சமுதாயம் பல வகைகளில் தனிச்சிறப்போடு விளங்குகிற சமுதாயம். இந்த சமுதாயத்துக்கு இருக்கின்ற சிறப்புகளில் தனித்துவத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், பிற மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட சமூகங்களிலேயே நீங்கள் தான் மிகச்சிறந்த சமுதாயம். ஏனென்றால் தரமுனபில் மாரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நன்மையை ஏவி தீமையை தடுப்பதில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நிகராக எந்த ஒரு சமுதாயமும் கிடையாது. ஏனென்றால் மற்ற சமூகங்களை பொறுத்தவரைக்கும் எல்லா தீமைகளை எல்லாரும் செய்வார்கள். அவர்களுக்கு மதுபான அனுபவது பெரிய தவறாக தெரியாது. எல்லா ஆண்பாட கூட புருஷன் முன்னாடி பிள்ளைட்டு எல்லாரும் சேர்ந்து முடிப்பார்கள். அதனால அது தீமை என்று ஏழை போட்டு அதை விலக்கி பேசுவார்களா? அப்படி பேச மாட்டார்கள். எல்லா இடத்திலையும் வட்டி இருக்கும். வேலைக்கு போவார்கள், வியாபாரத்துக்கு போவார்கள், பெரிய தொழில்கள் இருப்பார்கள். ஆனாலும் வட்டிக்கு வாங்குவார்கள், வட்டிக்கு கொடுப்பார்கள். அப்ப அதை பாவம் என்று யாராவது அந்த சமுதாயத்தில் விளக்குவார்களா? அதை யாரும் கட்டுக்கொள்ள மாட்டார்கள். விபச்சாரம் அப்படித்தான், திருட்டு அப்படித்தான், கொலை அப்படித்தான், கொள்ளை அப்படித்தான், எல்லா தீமைகளிலுமே எல்லாரும் கலந்து நிற்பதை பார்க்கிறீர்கள். அதனால எல்லாரும் அதெல்லாம் வேடிக்கை பார்ப்பார்கள். இதெல்லாம் மனிதர்கள் இருக்கக்கூடிய தவறு தான் என்று ஒவ்வொருத்தோரும் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த தவறுகளை செய்கிற காரணத்தினால் அதை கட்டுக்காணாமல் போறதை நம்ம பார்ப்போம். இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான் வீதியில இறங்கி எதெல்லாம் தவறு என்று முஸ்லிம்கள் விளங்கியிருந்தார்களோ, எதெல்லாம் குர்ஆன்ல நபிமொழிகள்ல தீமை என்று கண்டிக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் வீதியில இறங்கி வந்து சொல்றோம். இணை வைக்க கூடாது, தர்கா வழிபாடு கூடாது, தகதாய்க்க கூடாது, மௌலிது கூடாது, வட்டி கூடாது, வரதட்சணை கூடாது, மதுபானம் பருந்துவது கூடாது என்றெல்லாம் இதை தடுக்கிற ஒரு சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் இந்த நன்மையை ஏவி தீமை தடுக்கிற இந்த குணம் என்பது சிலரால் இன்றைக்கு வெறுக்கப்படுறத பார்க்கணும். இந்த குணத்தை பலர் மறந்து செயல்படுறத பார்க்கணும். இதையெல்லாம் யார் செய்கிறார்களோ, இந்த வேலைகளை எல்லாம் யார் செய்கிறார்களோ அவர்களை அன்புறுப்பாக, ஒரு தனி இனமாக அவர்களை ஒரு நகைச்சுவையோடு பார்க்கிற ஒரு நிலைமையை நம்ம பார்க்கணும். எல்லாரும் வேடிக்கை பார்ப்பதான் இப்ப சமீப காலமாக செய்யறாங்க. எல்லாரும் கேட்டு நம்ம இருக்கிறோமோ, நம்ம போட்டு தீமை தடுப்பட்டு நம்மளை தனிச்சு காட்டணும் என்ற வகையில எல்லாருடைய
தொழிலாக வாழ்வதை விரும்பக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் வட மாநிலங்களில் ஏராளமான குடும்பங்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக அரங்கேற்றப்படுகிறது. உலக அளவுல பாலஸ்தீனம் போன்ற முஸ்லிம்களுடைய நாடுகள் மீது இஸ்ரேல் என்ற அமெரிக்க என்ற குடிய மிருகங்கள் போர் தொடுக்கிறார்கள், குண்டு ஒழிக்கிறார்கள். எல்லாத்தையும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், தடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறார்கள். நம்ம மட்டும் வாய் திறக்கணும் என்று ஒருத்த வாய் திறந்தா மெதுவா வாய் திறந்து பார்த்தது பேசாம இருப்போம் என்று உலகம் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற நிலைமையை நம்ம பார்ப்போம். அரபு நாடுகளிலேயே இதனால ஏற்பட்ட நிலைமை என்ன, எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்த பிறகு நிலைமை என்ன, அங்கேயும் இன்றைக்கு மதுபான பார்கள் இருக்கிறது. வெளியே வந்து பிரச்சனை பண்ணிக்க கூடாது, உள்ள பிடிச்சுங்க. அங்கேயும் விபச்சாரத்துக்கு அனுமதி இருக்கிறது, விபச்சாரம் பண்ணிக்க பிரச்சனை இல்லை. அங்க உள்ள முஸ்லிம் பெண்களை, அங்க உள்ள அந்த நாட்டு பெண்களை சுற்றக்கூடாது. உள்ளூர்கார பெண்ணை இப்படிதான் இருந்துங்க, வெளியூர்கார வேலையில ஒரு வெளிநாட்டு பெண்ணோட இப்படிதான் இருந்துங்க என்று எல்லா விதமான தீமைகளும் கோவில் உட்பட இஸ்லாமிய நாடுகளில் உள்ள நுழைந்து எந்த யார் வேணாலும் என்ன தப்பு பண்ணிக்கிறங்க. அதை நாங்கள் கண்டிக்க மாட்டோம் என்ற அளவுல அனைவரும் வேடிக்கை பார்ப்பதை, அழைப்பு பணியை கைவிட்டிருப்பதை பார்ப்போம். உலக அளவில் ஒண்ணுங்க, நம்ம இருக்கிற பகுதியில், நம்ம இருக்கிற ஊர்ல தர்கா வழிபாடு நடக்கிறது, கந்தூரி நடக்கிற கோரிப்பாளையத்தில் கந்தூரி நடக்கிறது, தெற்கு வாசல்ல சந்தர்ப்பம் நடக்கிறது. இந்த மாதிரி நடக்கும் பொழுது யாரெல்லாம் ஏகத்துவ சிந்தனையோடு இருக்கிறார்களோ அவர்கள் இதை பத்தி நம்ம நோட்டீஸ் கொடுக்கணும், இதை பத்தி ஒரு போஸ்டர் ஒட்டணும், இதை பத்தி ஒரு தெருவில் பிரச்சாரம் பண்ணணும், இதை கண்டித்து ஒரு பொதுக்கூட்டா இருந்தாலும் என்றெல்லாம் ஒவ்வொரு நேரத்திலும் நினைக்கிற மாதிரி கேட்டா இதெல்லாம் பழைய போய்விட்டது. அதான் அப்படித்தான் இருக்கிறது செய்வாங்க, நம்ம சொல்றதுனால மாற்றம் ஏற்பட போகுது என்று கடந்து சென்றதை பார்ப்போம். நம்ம செல்லக்கூடிய ஒரு திருமணத்துல வரதட்சணை வாங்கப்படுகிறது, ஆடம்பரமாக இந்த திருமணங்கள் நடைபெறுகிறது, மாப்பிள்ளை மாலை போட்டு வர்றாரு, அது மாதிரி வந்து வாழை மர பந்தல் கட்டப்பட்டு, வாழை மர தோரணை கட்டப்பட்டிருக்கிறது, ஊரை அழைத்து விருந்து போடப்படுகிறது. எல்லாம் செய்யறோம், கடந்து போறோம். மென்மையான முறையில நமக்கு எல்லாரும் வேணும், உறவுகள் வேணும் என்பதற்காக இஸ்லாத்திற்கு மாற்றமாக அந்த திருமணங்கள் நடைபெற்றாலும், அனாச்சாரங்கள் திருமணங்கள் நடைபெற்றாலும் நம்ம வந்து இப்ப கண்டிக்க தேவையில்லை, நம்ம ஒரு ஜமாத்துல இல்லை, நம்ம ஒரு அமைப்புல இல்லை, இது நமக்கு தேவையில்லாத விஷயம் என்று எதை தௌஹீத் கொள்கை என்பது ஒரு ஜமாத்துக்கு சொந்தமான கொள்கை என்பது போல எல்லா தீமைகளை கடந்து சென்றதை பார்க்கணும். நம்ம சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல்ல மூணு ஓதப்படுகிறது, கூட்டுதுவா ஓதப்படுகிறது, இதெல்லாம் தப்பு என்று நம்ம கண்டிச்சுக்கிட்டு நம்ம இதெல்லாம் பின்னர்த்தி என்று விலகி நின்றமே இன்னைக்கு அந்த நிலைமை கேட்டா அதை எல்லாரும் என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் கடந்து போறது பார்க்கணும். நல்ல காரியங்களை பங்கேற்கிறோம், சமூக பணிகளை பங்கேற்கிற பேர்ல சில நிகழ்ச்சிகள்ல ஏகத்துவ சகோதரர்கள் போய் கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொண்டால் தனிநபரை புகழக்கூடிய, வரம்பு மீறி புகழக்கூடிய பல காரியங்கள் அங்கு நடைபெறுகிறது. சார்பை கொண்டுகிறார்கள், ஒருத்தர் ஆகா போக என்று கடவுளைக்கு வைத்து புகழ்கிறார்கள். என்ன நடந்தாலும் எனக்கு தேவை மேலே, எனக்கு தேவை சமூக மரியாதை, எனக்கு தேவை ஒரு அந்தஸ்து என்று எல்லா தீமைகளையுமே கடந்து போறதை நம்ம பார்ப்போம். அப்ப இந்த நம்மளை பார்த்து பயப்பட வேண்டியிருக்கிறது. இதுக்குதான் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு வந்தோமா, இதுக்குதான் இந்த ஏகத்துவத்தை இவ்வளவு காலம் நம்ம பட்டுப்பிடித்துக் கொண்டிருந்தோமா, இதுக்குதான் ஊரை ஏற்றோமா, இதுக்குதான் அண்ணனதை ஏற்றோமா, இதுக்குதான் அக்கால வச்சு ஏற்றோமா, இதுக்குதான் ஒரு ஜமாத்தை ஏற்றோமா, இன்னும் நிலைமையில் இந்த ஏகத்துவ சபையுடைய நிலைமை போய் கொண்டிருக்கிறது என்று வருத்தப்பட வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய அறிஞர்கள் கூட எப்படி ஆகிட்டார்கள் சொன்னா, மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பயன் பண்ற மாதிரி அப்படி ஆகிட்டார். மக்கள் அப்படி பக்குவப்படுத்தாங்க. அன்பா சொல்லுங்க, மென்மையா சொல்லுங்க, இது பிரச்சனை வராது, அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுங்க என்று கடைசியில் பார்த்தால் மார்க்கத்தை பிரச்சாரம் பண்றதுல எந்த விதமான சுரமை இல்லை, சூடு இல்லாமல், சொரணை இல்லாமல், உயிர் இல்லாமல், உயிரற்ற முறைகளாக மார்க்க பயான்கள் இன்றைக்கு அமைவதை என்று நம்ம பார்த்தோம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னா, ஃபஸ்தாபி மா துமர் வாரில் அனில் முஷ்ரிகீன், நபியே உனக்கு ஏவப்பட்டதை, கட்டளையிடப்பட்டதை தயவுதாட்சியம் இல்லாம தூக்கி போட்டு போட, மக்கள் எடுத்து சொல்லு, இணை வைப்பவர்களை புறக்கணிச்சது, இணை வைப்பவர்களை, இறை மாற்பாளர்களை கண்டுக்கிறாங்க, உனக்கு என்ன கட்டளைப்பட்டிருக்கோ அதை மக்கள் எடுத்து சொல்லு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி திருக்குறள்ல சொல்றாங்க, உம்மன் அக்ஸரும் கவுலம் மிம்மன் தஆ இல்லல்லாஹி வ அமில சாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன்,
அழகிய சொல் அழகிய பேச்சை பேசக்கூடியவர் யார்? அழகிய முறையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒருத்தர் பேசுறதுனால அழகா பேசுறாங்க அர்த்தம் இல்லை. யார் அல்லாவின் பக்கம் மக்கள் அழைக்கிறாரோ, இது அப்துல் காதர் ஜிலானி பக்கம் மக்கள் அழைக்கக்கூடிய வரமாட்டார். ஸ்டாலினுக்கு பின்னாடி மக்கள் அழைக்கக்கூடிய வரமாட்டார். பிரதமருக்கு பின்னாடி மக்கள் அழைக்கக்கூடிய வரமாட்டார். யார் அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கிறாரோ, நல்ல முறை செய்கிறாரோ, நான் முஸ்லிம்கள் ஒருவன் என்று யார் சொல்கிறாரோ அவர்தான் பேச்சாளர், அழகிய பேச்சை பேசக்கூடியவர், அழகிய சொல்லை சொல்லக்கூடியவர், திறமையான பேச்சாளர், உண்மையான பேச்சாளர் என்று திருமலை அல்லாஹ் செய்யலாம் சுட்டி காட்டலாம். இன்னைக்கு பார்க்கிற பல பேர் இந்த பிரச்சார பணிகளை கை மருந்த பார்க்கணும். சமூக பணிகளை நம்ம கை எடுப்போம். சமுதாயத்துக்கு கல்வி தேவை, சமுதாயத்துக்கு அறிவு தேவை, சமுதாயத்துக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுது, வசித்தவர்கள் உணவளிக்கணும், சமுதாயத்துக்கு நிறைய கஷ்ட பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அவருடைய பிரச்சனைகளை தீர்வை நம்ம உண்டாக்கணும் என்று நினைக்கிறார். நினைக்கணும். கண்டிப்பாக சமூக பணிகளை நம்ம இப்ப செய்யல. நம்ம 35 வருஷங்களாகவே இந்த சமூக பணிகள்ல தௌஹீத் சகோதரர்கள் இதை கையில் எடுத்து மற்ற எல்லாரும் அமைதியாக இந்த இதையுமே கட்டுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது எல்லா விதமான சமூக பணியும் நம்ம கையில் எடுத்தோம். ஃபித்ரா கொடுப்போம், கூட்டு குர்பானிங்கிற முறையில் வசூலித்து அதனுடைய இறைச்சியை கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுத்தோம், தோலை விட்டு அந்த ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுத்தோம். சமூக பணிகள்ல நம்ம 35 ஆண்டு காலமா நம்ம செஞ்சுட்டு வரோம். புதுசா நம்ம செய்ய போறது இல்லை. அதே நேரத்தில் இந்த சமூக பணிகளை எல்லாம் ஏன் கையில் எடுத்தோம்? அந்த ஏழைப்போ சகோதரர் விளக்காம போயிட்டார். சமூக பணிகளை கையில் எடுத்து விட்டு அழைப்பு பணியை கைவிடுகிறார்கள், கைவிடுகிறார்கள். சமூக பணியை கையில் எடுத்து இதை எல்லாரும் கொடுக்குறாங்களே, பேசாம இப்படியே கொண்டு போயிருக்குமே என்று அப்படி கருத்து சென்றதை பார்க்கிறோம். எந்த விதத்தை கண்டிக்கிறது இல்லை, எந்த சிற்கை கண்டிக்கிறது இல்லை, எந்த அனாச்சாரங்களை கண்டிக்கிறது இல்லை. அப்போ சமூக பணிகளை இருக்காது நம்ம கையில் எடுத்தோம். 35 வருடங்களுக்கு முன்னால் ஏகத்துவ சகோதரர்கள் பள்ளிவாசல் வந்து அவர்கள் புல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. பிரச்சாரம் செய்ய முடியல. மக்கள் நம்ம விளக்காம வழிகேடர்கள் குழப்புவாரிகள் என்றெல்லாம் மார்க்க அறிஞர்கள் சும்மா வேலைகளை பயன்படுத்தி, மீளாத வேலைகளை பயன்படுத்தி, பொதுக்கூட்டங்களை பயன்படுத்தி மிரட்டி இருந்தார்கள். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம தாவா பணி செய்வோம். அதோடு இந்த மக்களுக்கு என்ன செய்யணும் செஞ்சா அப்போ தௌஹீத் விலகிக் கொள்வார்கள். இதெல்லாம் இஸ்லாம் சொல்கிறது என்று அந்த மக்களுக்கு விளக்கணும் என்று சமூக பணிகளை கையில் இருந்தால் இந்த தாவா பணியை ஈஸியாக கொண்டு செல்ல முடியும் என்பதற்காக சமூக பணியை கையில் இருந்தவர்களே. அது 2வது கண்டனம். முதல் கண் ஏறக்கும். முதல் கண் எது? அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கிற, அல்லாஹ்வுக்கு யாரையும் அழைக்கக்கூடாது என்று அழைப்பதுதான் நம்முடைய முதல் கண். 2வது கண் சமுதாய பணிகள், சமுதாய போராட்டம். ஏகத்துவ பிரச்சாரங்கள் கைது செய்யப்பட்டார்கள். முஸ்லிம்கள் பல பேர் கைது செய்யப்பட்டார்கள். கேள்வி கேட்கறது நாரி இல்லை. தடாங்கிற பெயர்ல, புடாங்கிற பெயர்ல யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்ட நேரத்தில் தான் தௌஹீத் பிரச்சாரத்தை உண்மையாக்கி இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் போன்ற இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரம் பண்ணி விட்டு போயிருப்பதற்கு இதை விட்டுக்கூடாது, இதற்காக வேண்டி களமிறங்க வேண்டும் என்று அதற்காகத்தான் ஒரு சமுதாய இயக்கத்தை உருவாக்கணும். அப்ப எதற்காக உருவாக்கணும்? சீட்டு வாங்குறதுக்கா? எதுக்காக உருவாக்கணும்? எந்தெந்த விஷயங்கள் நடக்குது உலகத்துல அதையெல்லாம் கண்டிச்சு பேசுறதுக்கா? இந்த மாதிரி பிரச்சனைகளை கையில் எடுத்து மக்களை முன்னிறுத்தி நம்ம சமூக போராட்டத்தில் ஈடுபட்டோமையானால், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டோமையானால் இந்த மக்கள் தௌஹீதை விளக்குவாங்க. நல்ல விஷயம் தான் சொல்றாங்க, நல்லதுக்கு போறாங்க. ஏன் இந்த மக்கள் நம்ம எதிர்க்கணும் என்று இந்த மக்கள் என்ன செய்வாங்க? தௌஹீதை விளக்கிக் கொள்வார்கள் என்பதற்கு தான் சமுதாய போராட்டங்களை கையெழுத்தோம். இந்த ஏகத்துவ பிரச்சாரம் நின்று போய்விடக்கூடாது, இதற்கு தடை விதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்கு தான் சமுதாய போராட்டங்களை கையெழுத்துவதற்கு. சமுதாய போராட்டத்தை கையெழுத்துட்டு தௌஹீதை விட்டுருவோம் இதுக்காக இல்லை. ஒரு இணையதளம் இன்றைக்கு பார்க்கிற இணையதளம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த இணையதள வளர்ச்சிகளை எல்லாம் நம்ம எதுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம்? அடுத்தவனை கறி கொடுத்துறது, வேற அமைப்புக்காரர்களை திட்டுவதற்கு, நம்மளை பத்தி புகழ் பாடுவதற்கு, இதெல்லாம் தாவா பணியிலிருந்து நம்ம தடம்புற வைக்கக்கூடிய காரியம். நம்ம இதையெல்லாம் அடுத்தவர்களை விமர்சிக்கிறது நம்முடைய நேரங்களை செலவழிக்க கூடாது. நம்மளை பற்றி வரக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்ற வேலையிலே கடமை இருக்கக்கூடாது. தேவை இருந்தால் பதில் சொல்லுவோம். ஆனால் எல்லாருக்கும் பதில் சொல்றவர்கள் இந்த அழைப்புகளை கைவிடுறேன். மக்களை மக்கள் செய்யறவர்களை தப்பா நினைக்கிறேன், வெளியிட்டவர்கள் நினைக்கிறேன் என்பதற்காக வேண்டி சில பேர் இணையதளங்களை களமிறக்கி நம்மளை வகுப்பிருப்பார்கள். கடந்த காலங்களில் நம்ம செய்த தவறுகளை எல்லாம் செய்வாங்க, சுட்டி காட்டுவார்கள். உனக்கு தெரியாதா, நீ எப்படி இருந்த என்று அப்படி எல்லாம் சீட்டுவார்கள். நம்மகிட்ட உள்ள தவறுகள், ஒவ்வொருத்தையும் உள்ள தவறுகளை எல்லாம் பேசுவார்கள். நம்ம ஏதாவது வார்த்தை தவறு ஏதாவது சொல்லியிருப்போம், அதை எல்லாம் பிடிச்சிருப்பார்கள். என்னத்தை இருந்தாலும் சரி
அல்லாஹ்வுடைய வேதம் என்ன சொல்லுதோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை என்ன சொல்லுதோ, அதான் அதான் இஸ்லாத்துடைய அடிப்படை மூலாதாரம் என்பது தெளிவா இருக்கும். அதே நேரத்துல இந்த அழைப்பு பணி எப்படி இருக்கணும்? அல்லாஹ் அனைத்து முறை குர்ஆன்ல சொல்றான். உதுஇலா சபீலி ரப்பிக்க பில் ஹிக்மத்தி வல் மௌஇலத்தில் ஹஸனா. நபியே, உனது இறைவனின் பாதையின் பக்கம் மக்களை கூப்பிடு. எப்படி கூப்பிடணும்? அறிவுபூர்வமான வாதங்களை சொல்லி கூப்பிடு. அழகிய உபதேசம் செய்து அவங்களை கூப்பிடு அப்படிங்கிறாங்க. வஜாதிலும் பில்லத்தி ஹஸன், அழகான முறையில அவர்கிட்ட விவாதம் நடத்து, தர்க்கம் செய்யி, இப்படி நல்லா சொல்லியாங்க. அப்ப நம்முடைய அழைப்பு பணி எப்படி இருக்கணும்னா, இந்த மக்கள் மீது அக்கறை எப்படி இருக்கணும்? நம்ம இனவை பொறுத்து விலகி வந்துட்டோம், நம்ம குடும்பத்துல பல பேர் வரல, நம்ம ஊர்ல பல பேர் வரல என்ற அக்கறையோட அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த அக்கறை இருந்தது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லியாருன்னா, ஃபலஅல்லக பாஹிம் நஃப்ஸக அலா அல்லா யகுனு முஃமினீன். நபியே, இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் என்பதற்காக உன்னை நீ அழைச்சிக்கிறோம் போல அப்படிங்கிறாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மனம் உடைந்து இவ்வளவு சொல்றோம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே என்று கவலையோடு இந்த மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப போயிருக்கார்கள். அச்சல வருவேன், வெறுத்தால் வருவேன், வெட்டினால் வருவேன், பல முஸ்லிம்களை புறப்பட்டால் வருவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அக்கறையோடு போயிருக்கிறார்களே. அப்படிப்பட்ட அக்கறை இருக்கு. ஆத்திரத்தை காட்டுறது, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது, ஆபாசமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்துவது, சண்டைக்கு வாடா என்று மக்களை அழைப்பது, இதெல்லாம் தாவா பணிக்கு அழகு இல்லை. அறிவுபூர்வமா சொல்லுவோம். இஸ்லாத்தை நம்ம ரொம்ப கத்தி சொல்ல வேண்டிய தேவையில்லை. இஸ்லாத்தை ரொம்ப கோபத்தோட சொல்ல வேண்டிய தேவையில்லை. இஸ்லாமிய மார்க்கத்துல அறிவுபூர்வமான விஷயங்கள் பல இருக்கிறது. அறிவுபூர்வமா சொல்லணும், அழகான அறிவுரை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன செய்யறான் சொல்லி காட்டணும். அதே நேரத்தில் அழகா சொல்றதுக்காண்டி சோப்பு போடுற மாதிரி எல்லாம் உண்மைதாங்கிற மாதிரி அப்படி செஞ்சிடக்கூடாது. அப்போ இந்த தாவா பணியை செய்யறதுனாலதான் நீங்கள் சிறந்த சமுதாயம் இப்படி நல்லா சொல்லி காட்டணும். இந்த பணியை நம்ம செய்யல அப்படின்னா என்ன ஆகும்? திருமறை குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறதுனா அறிவு உள்ளதை ஆகணும். அழைக்கும் அன்பு ஈமான் கொண்டவர்களே, உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் நல்ல இதைக்கும் நீங்கள் நேர்வழியில் நடக்கும் பொழுது உங்களை வழிகெடுப்பவன், உங்களுக்கு எவன் வழிகெடுக்கக்கூடிய எவனும் உங்களுக்கு எந்த இடத்தில் செய்ய முடியாது. இலல்லாகி மறுஜிக்கும் அல்லாவிடத்தில் உங்களுடைய திருப்புதல் இருக்கிறது. ஜமியன் உங்கள் அனைவருடைய திருப்புதல் அல்லாஹ் இருக்கிறது. நீங்கள் செய்வதை அவன் நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு அதை அறிவிப்பான் அப்படின்னு நல்லா சொல்லியாங்க. அப்ப இந்த வசனத்துல உங்களை காப்பாத்திக்கிறது நல்லா சொல்றான். உங்களை காப்பாத்திக்கிறது நல்லா சொல்றாங்க. இந்த வசனத்தை அபூபக்கர் சித்திக் அவர்கள் மக்கள்கிட்ட ஓதி காட்டுறாரு. ஓதி காட்டி சொல்றாங்க, யாரு மக்களே, இன்னக்கும் தத்தரவுகள் ஆயா, நீங்க இந்த ஆயத்தை ஓதுறீங்க, உங்களை காப்பாத்திக்கிறீங்க அப்படி நீங்கள் தப்பாக எதிர்கொள்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றத நான் கேட்டிருக்கேன். இதாராவும் லாலிமமலம் ஏகுவால இடையி அவசக்க ஐயவும் உள்ளாரும் இங்காவிட்டு நுகர்வு தீமையை ஒரு அக்கிரமத்தை சில பேர் செய்வார்கள். அதை சில பேர் வேடிக்கை பார்ப்பார்கள், கண்டிக்காமல் இருப்பார்கள். அல்லாஹ் செய்வா தன்னுடைய தண்டனை இறக்கி வைப்பான். யார் தீமையை செய்கிறார்களோ, அநியாயத்தை செய்கிறார்களோ அவர்களை நல்ல பிடிப்பான். சுற்றி இருக்கிற எல்லாரையும் நல்ல பிடிப்பான். அந்த தீமையை கண்டிக்காத எல்லாரையும் நல்ல பிடிப்பான் என்று அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்ன செய்தியை கைஸ் பின் ஹாசிம் என்ற ஒருவர் சொல்கிறார். திருமதியில இந்த ஹதீஸ் இடம் வருகிறது. அப்ப நம்ம என்ன விளக்கம்? அபூபக்கர் அவர்கள் என்ன சொல்றாங்க? உங்களை காப்பாத்திக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, நீங்க மட்டும் நரகத்தில் தப்பிச்சுக்கிறது அந்த அர்த்தம் இல்ல. தீமையை காணும் பொழுது, அக்கிரமத்தை காணும் போது தடுக்கிற அல்லாஹ்வுடைய அனுப்புதல் வரும். அழைப்புப்படி செய்து தீமையை தடுத்து உங்களை காப்பாத்திக்கிறீங்க என்றுதான் அல்லாஹ் சொல்றாங்க. தவிர அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த விளக்கத்தை நாங்கள் பெற்றோமே தவிர தீமையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு மூலமா கலைஞ்சு போவோம் அப்படிங்கிற மூலத்தை கலைக்க வேண்டும். மர்ஹாமிற்கு முன்கரன் பலியுடையது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு தீமையை கண்டால் கையால் தடுக்கிறது. இல்லம் எஸ்தத்தின் லிசானி, கையால் தடுக்க முடியாவிட்டால் வாயால் சொல்லு. அதுவும் முடியலையா? லிசானி கல்வி மனசால வெறுத்து முடிக்கிறது, தீமை கிட்ட படிக்காது. அதுதான் ரொம்ப பலவீனமான ஈமான். ஈமான் புதியான ஈமான் என்ன? ஒதுக்கி போறது புதியான ஈமான் இல்ல. தீமையை கண்டால் கோபம் வரணும், சீனம் கொள்ளணும். தீமையை கண்டால் வருத்தம் வந்த கவலை வருங்க. இந்த தீமை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற சமூக அக்கறை வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பயத்தோட பதட்டத்தோட மக்கள் வருகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வயலுள்ள அரபின் சரி இத்தரவ புத்திகள் எவும், அரபுகளுக்கு கேடு ஏற்பட்டு விட்டது, நெருங்கி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரப்போகிறது
என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதினிட்டு வர்றாங்க. வந்து சொல்றாங்க, இன்றைய தினம் ஏஜூஜ் மாஜூஜ் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏஜூஜ் மாஜூஜ் என்பவர்கள் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலிருந்து இருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி இருக்கிறார்கள். துல்கர்னைன் என்ற ஒரு மனிதர் என்ன செய்யறாங்க, உலகை ஆண்ட ஒரு சக்கரவர்த்தி. அவர் உலகத்துக்கு பல பகுதிகளுக்கு போறாரு. அங்கு இந்த ஏஜூஜ் மாஜூஜ் என்ற ஒரு கூட்டம் மக்களை குடும்பப்படுத்திக் கொடுக்கிறாரு. மக்களுக்கு பல தொல்லைகளை கொடுக்கிறாரு. மக்களுடைய உதவியோட, அல்லாவுடைய அந்த உதவியோட அவர்கள் ஒரு இரும்பு பாலத்தை அமைத்து மலைகளுக்கு பின்னாடி கொடுக்கிறாங்க. மலைகளுக்கு மேல 2 மலைகளுக்கு நடுவுல இரும்பு பாலத்தை அமைத்து அதில் செப்ப ஊற்றி அவர்கள் ஓட்டை போட முடியாத அளவுக்கு, வெளியேற முடியாத அளவுக்கு அந்த பாலத்தை அடைத்து விடுகிறார்கள். ஆனாலும் அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த பாலத்தை ஓட்ட போட்டு நம்ம மலையை குறைத்து எப்படியாவது மேல வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த அளவுக்கு அந்த ஓட்டை வந்து உடைக்கப்பட்டிருக்கிறது. ஏஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் அதை உடைத்திருக்கிறார்கள். சீக்கிரமாக என்ன செய்யலாம், ஏஜூஜ் மாஜூஜ் முழுவதுமாக இந்த பாலம் தகர்க்கப்பட்டு, இந்த மலை தகர்க்கப்பட்டு அவர்கள் வெளியே வரப்போகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள். அப்ப ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அது உங்களுக்கு ஒஃபிய சாலிஹுன், நம்ம நிறைய நல்லவங்க இருக்கிறோமே, நல்லவர்கள் இருக்கும் பொழுது நம்ம அழிக்கப்படுவோமா? ஏஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வந்து அதனால நம்ம நிறைய நல்லவர்கள் இருப்போமே. பெருமானார் சொல்றாங்க, நாம் இதா கஸ்ருல் ஹூத், அதாவது அக்கிரமங்கள் அநியாயங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான், பொறுமையா இருக்கிறான், மூடமா கலந்து போறான், மரியாதை எதிர்பார்க்கிறான், தீமைகள் மட்டும் நடந்துட்டு இருக்கு. அது குறைவே இல்லை. ஒரு தீமையை ஒரு கூட்டம் செய்வாங்க, ஒரு கூட்டம் கண்டிப்பார்கள். எல்லாம் வாய்மொழி இருக்கும் பொழுது, அக்கிரமங்கள் தலை தூக்கும் பொழுது அப்ப அழிவு நெருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் நீங்க மூடமா இருக்கிறவங்க செத்து மடுத்துருக்கு, அல்ல உங்களை சேர்ந்தால செய்வா அழிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அப்ப இந்த தாவா பணியை நம்ம செய்யறோம் வைக்க ஒரு அழிவு அல்லாமல் ஒரு அழிவு ஏற்படுகிறது, நம்மளும் சேர்ந்து அழிக்கப்படுவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை புகாரில நம்ம பார்க்கிறோம். நம்ம கண் முன்னாடி எத்தனை நண்பர்கள், நம்முடைய நண்பர்கள் சீரட்டு பிடிக்கக்கூடியவர்களா இருப்பார்கள், மதுபான அருந்தக்கூடியவர்களா இருப்பார்கள். இவங்களுக்கு சொல்லணுமா இல்லையா? சொல்லாம ஒரு சூழல் இருக்கிற அவனுக்கு அறிவு வந்தால் உனக்கும் சேர்த்தா அறிவு வரும். உன் பிள்ளையும் பிடிப்பான், உன் பிள்ளையை சீரட்டு பிடிப்பான், உன் பிள்ளையை தெருவில் படுத்து கிடப்பான். உன் பக்கத்துல ஒரு தீமை நடக்கக்கூடிய நேரத்தில் அதை கண்டிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. எந்த தீமையை, எந்த ஒரு இணை வைப்ப விதத்தை கண்டித்தாலும் அதை கண்டித்து நம்ம வாழணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை கூட அதை சொல்லி காட்டுறாங்க. மூசா நபி அவர்கள், கிருல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 பேர் என்ன செய்யறாங்க, சந்திக்கிறார்கள். ஒரு காலத்தில் வாழ்ந்த 2 இறை தூதர்கள். மூசா நபி அவங்கள்ட்ட அவங்க மக்கள் கேட்கிறாங்க, ஐயும் நாசி ஆலம், மூசாவே மனிதர்கள் அதிகம் அறிந்தவர் யார்? இவங்க எல்லாம் மூசா நபி நம்ம தான் அதிகமா இருக்கவங்க அல்லாஹ்வை சொல்லணும், இல்லாட்டி அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்னு சொல்றது. மூசா நபி எடுத்துட்டாங்க, அவர்கள் ஒரு எண்ணத்துல சொல்லியிருப்பாங்க, நம்ம அன்னைக்கு இருந்த மக்கள் அதிகம் தெரிஞ்சவங்க அந்த ஊர்ல அறுபதானே, அதனால செய்யறாங்க, நம்மதான் பெரிய அறிவாளிட்டாங்க. அல்லாஹ் செய்யற ஒரு நீங்க தான் இல்லை தெரிஞ்சவரா, இன்னொரு ஆள் இருப்பார், உன்னை விட ஒரு அறிவாளி இருக்கணும். இப்படி நல்லா செய்யறான். கிருல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலோரத்துல கிருல் என்ற இறைத்து இருக்கிறார், இந்த ஊர்ல இருக்கிறாரு, அந்த மூட்டை அனுப்புறான். அந்த கிருல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சந்தித்து மூசா நபி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, உங்கள்கிட்ட இருந்து சில கல்வியை நான் கற்றுக்க நினைக்கிறேன், உங்களை சந்திக்க சொல்லியிருக்கலாம், உங்களோட நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா நீ பொறுமையா இருக்கணும் கிருல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. பொறுமையா இருப்பியா, நீ பொறுமைசாலி இல்லையப்பா, கோவப்பட்டுருவியே, இருக்கிறதா கூட சொல்லப்படுவியே, அவனோட இல்லை நான் பொறுமையா இருக்கிறேன். இப்ப 2 பேரும் போறாங்க. போய் ஒரு கப்பல்ல ஒரு படகுல ஏற போறாங்க. ஏறி இறங்குற நேரத்துல அந்த ஏற்றவன செய்யறாரு, அந்த கப்பல்ல ஒரு ஓட்டையை போட்டு விட்டுறாரு. ஓட்டையை போட்ட உடனே என்ன செய்யறாரு, மூசா நபி வந்து கோபப்படுறாங்க, இப்ப நம்ம உதவி செஞ்சிருக்கிறாங்க, அந்த கப்பல்ல போய் ஓட்டை போடுறீங்க. அப்ப கிருல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் வந்து பொறுமையா இருக்குன்னு சொன்னா இல்லையா, நீ பொறுமையா இருக்க முடியாது, பொறுமையா இருக்குன்னு சொன்னா இல்லையா, நம்ம மறந்துட்டேன், நீங்க வந்து செய்யுங்க, கண்டிப்பா பண்ணுங்க. இப்படின்னு 2 பேரும் போறாங்க. போய் அந்த ஊர்ல போய் செய்யறாங்க. அந்த ஊர்ல வந்து ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஒரு இளைஞன் இருக்கிறான். அந்த இளைஞன் என்ன செஞ்சாருன்னா ஒரு கொலை பண்ணிடுறாரு. கிருல் அலைஹிஸ்ஸலாம் கழுத்தை முடிச்சு இருக்கிறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு குண்டு தெரியாத ஒரு இளைஞனை போய் கொலை பண்ணிட்டீங்க, என்ன பாவம் பண்ணா அப்படின்னு திரும்ப கேட்கிறாங்க. எதை கேட்கக்கூடாது, பொறுமையா இருக்கிறேன், என்கிட்ட கண்டுபிடிக்கிறதா நான் வந்து என்ன அல்லாஹ் சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறேன், அதே மாதிரி பொறுமையா இருக்கிறேன். இப்ப ஒண்ணு சரி, இந்த தடவை நான் பொறுமையா இருக்கிறேன், இனிமேல் தவறு ஏற்பட்டால் என்னை வந்து நம்ம விளைவிக்குவோம் இப்படிங்கிறாங்க. திரும்ப ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல உள்ள மக்கள் அவங்களுக்கு விருந்தளிக்க பார்த்துட்டாங்க. அதனால என்ன செய்யறாங்க, அந்த ஊருக்கு வந்து பாக்குறாங்க. அந்த ஊர்ல ஒரு செவர் உடைஞ்சு கிடக்குறது. அந்த செவர் கிட்ட அடாத சிறுவர்கள் கூடியது. அந்த செவரை சரி பண்றாங்க. சரி பண்ணணும் கேட்கிறாரு, நம்ம சோதனை பண்றாங்க,
நம்மளை வந்து பட்டியை வரைக்கும் விட்டாங்க, இவங்களுக்கு போய் நல்லது பண்றியே, இவங்க சாப்ப கட்டுக்கிற வந்துருக்காப்ல எப்படி நமக்கு புரியுற நேரம் வந்துச்சு என்று சிலர் செய்யறாங்க. இந்த இதுக்காக இதெல்லாம் பண்ணு சொல்லி காட்டுறாங்க. அந்த கப்பல்ல மக்கள் போறாங்களே, இந்த போட்ல போறாங்களே, அங்க ஒரு மன்னன் இருக்கிறான், அந்த பக்கத்துல ஒரு மன்னன் இருக்கிறான். அவன் நல்ல போட்டா பார்த்து நல்ல கப்பலை பார்த்து செய்வான், குடிக்க வச்சுக்குவான். இவர்களை ஏழைகள். அப்ப இந்த கப்பலை அவன் எது செஞ்சிடக்கூடாது, ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்டை கப்பல் அடிச்சுட்டு விட்டுருவான். அவங்க நிம்மதியா போய் என்ன செய்வாங்க, போய் கடல் வழியை செய்வாங்க. இதுக்காக இதை பண்ணுனேன் இப்படிங்கிறாங்க. இது நம்ம விளங்குறோம் கேட்டா ஒவ்வொருத்தரும் விளங்க சொல்றாங்க. ஒரு இளைஞரை ஏன் கூட்டணி கேட்டா இவன் அவங்களோட காட்டு வாய்க்கிறோம் பொழுது அவ்வளவு மோசமானவனே வருகிறான். அந்த மூமின்கள் அந்த இளைஞருடைய பெற்றோர்கள் 2 பேர் மூமின்களா இருக்கிறாங்க. அதனால நான் வந்து செஞ்சேன், இவனை கொலை பண்ண அல்ல, இவனை கூட சிறந்த பிள்ளை வந்து அவர் கொடுப்பான் அப்படின்னு அதுக்கான காரணத்தை சொல்றாங்க. அதே மாதிரி ஏன் இந்த சவரனை வந்து சரி பண்ணேன், இது 2 அனாதை சிறுவர்களுக்குரியது. அந்த அனாதை சிறுவர்களுக்கு வந்து அவங்க வளரக்கூடிய நேரத்தில் இது அவங்களுக்கு பயன்படும், அதுக்காக இதை பண்ணுனேன் இப்படின்னு செய்யறாங்க. அதை வந்து சொல்லி காட்டுறாங்க. அந்த 2 பேருடைய அனாதிசர்களுடைய பெற்றோர் வந்து பூமினா இருக்கிறாங்க, வெள்ளக்கூடா இருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து செய்யறாங்க, புதையல் வச்சிருக்கிறாங்க. அந்த புதையல் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, அதனால அதை செஞ்சேன், அந்த இடிஞ்சு போன செவரை சரி பண்ணுனேன் இப்படின்ட்டு கீழ்நிலை சில விளக்கம் சொல்றாங்க. இதுல வந்து சொல்லிட்டு சொல்றாங்க, மூசாவே எதுக்கு அல்லாஹ் வந்து உன்னை வந்து அனுப்பிச்சா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உனக்கு எனக்கு உள்ள அறிவு இருக்குல்ல, இந்த அறிவு வந்து எப்படி எந்த அளவுக்கு அறிவு கேட்டா, நீ வந்து ஏற்ற உடனே அந்த கப்பல்ல ஒரு குருவி ஒரு பறவை வந்து செய்யறதா தண்ணி குடிக்குது கடல்ல. இந்த பறவை தண்ணி குடிச்சிட்டுல இவ்வளவுதான் அந்த உனக்கு எனக்கு இருக்கிற அறிவு. நீ பெரிய அறிவாளி, பெரிய ஒரு பெரிய ஸ்காலர் செய்யக்கூடாது நினைக்க கூடாது. இவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாங்க. அறிவு என்பது கடல் மாதிரி. அதுல வந்து நம்ம ஒரு சொட்டு தான், அந்த பறவை குடிக்கிற ஒரு சொட்டு தான் உடனே கிடைச்சிருக்குது. என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. இதுல நம்ம விளக்குற விஷயம் என்னன்னா, ஒரு தீமையை காணும் போது இஸ்லாமும் அதை அந்த தீமையை தடுத்து நினைக்கிறார்கள், அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். மூசா நபி என்ன செய்யலாம், இதை இவன் தப்பு பண்றாங்க, மூசா நபி அந்த தீமையை தடுக்க பாக்குறாங்க. அப்ப தீமையை தடுப்பது என்பது இறை தூதருடைய பண்பாடு. எந்த தீமையை ஒரு தனிநபர் செஞ்சாலும் சரி, ஒரு நமக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளி செஞ்சாலும் சரி, மார்க்க அறிஞர் செஞ்சாலும் சரி, தீமையை வந்து செய்யணும், நம்ம கண்டிக்கணும். அப்படி நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை முன்னே பாக்கிய அவசியமானாக வாகும் தவான இஸ்லாம். இந்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது ஒவ்வொரு முஸ்லிம் மேலே கடமையா இருக்கிறது. தீமைகளுடைய தாய் என்று சொல்லப்படக்கூடிய ஷிர்க் என்ற ஒரு தீமை இன்றைக்கு பல இடங்களில் நடைபெறுகிறது. அதுல குறிப்பாக மதுரையில இந்த தெற்குவாசல் கோரிப்பாளை என்ற சந்தனக்குடி என்ற ஒரு இணை வைப்பு காரியம் நடக்குது. இறந்து போனவர் அவர் வந்து செய்யற கூட்டம் ஆகல, நம்மளாம் வந்து நிக்கிறத அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, நமக்கு அருள் செய்யறாரு, அவருக்கு நம்ம துவா செய்யணும் என்று மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய தமிழகத்தின் பல ஊர்களில் கூட என்ன செய்யறாங்க, இந்த சந்தனக்குடி நிகழ்ச்சிக்கு வருகிறார். வந்து அங்க போய் சைதா செய்கிறார்கள், தர்காவில் போய் சைதா செய்கிறார்கள், அவருக்கு கூடி எடுக்கிறார்கள், நேர்ச்சி செய்கிறார்கள், அறுத்து படுகிறார்கள். இந்த ஷிர்கல் ரூமுன் அதிகமாக அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய ஒரு அநியாயம் அப்படின்னு நல்லா சொல்லியாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த அறிவுரையில் இதை சொல்றாங்க. ஷிர்க் தான் மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய துரோகம். அல்லாஹ்வுக்கு வந்து துரோகம் செய்யக்கூடிய காரியத்தில் முஸ்லிம்கள் ஈடுபடுகிறார். அல்லாஹ்வால் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் அல்லாஹ் இந்த துரோகத்தை சொல்றான். அல்லாஹ் மன்னிக்க மாட்டேங்கிறான். இந்த பாவத்தை செய்தால் அவங்களுடைய அமல்களை எல்லாம் அழிச்சிருவன் என்றெல்லாம் அல்ல திருமலை குர்ஆன்ல எச்சரிக்கை பண்றான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ, இறை மறுப்பாளர்களாக வாழ்கிறார்களோ அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படின்னு நல்லா சொல்லிக்காங்க. முஸ்லிம்களை நிரந்தர நரகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய இந்த தர்கா வழிபாடு, சந்தனக்கூடு போன்ற குடிமரம் ஏற்றுறது இறக்குறது போன்ற இந்த வைபவங்களை இதை யார் தீமைன்னு விளக்கியிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நம்ம போய் என்ன செய்யணும், இதை தடுக்கணும். அங்க உள்ள மக்களுக்கு என்ன செய்யணும், இது பற்றி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அந்த இடத்துல செய்யணும். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பதிப்புக்கு பிறகு நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு அமைப்பு நடத்தக்கூடிய நிகழ்ச்சி கிடையாது. எத்தனையோ சகோதரர்கள் வந்து செய்யறாங்க, அவர்களால் இயன்ற அளவுக்கு தவப்படை செய்யறாங்க. அப்படி ஒரு ஜமாத் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். ஆனால் இதை நம்ம சொல்லக்கூடிய செய்தி வந்து இணை வைப்பு கண்டிக்கும்.
அதை இணை வைப்பை கண்டிக்கிறதுல நம்ம முடிந்தால் நம்ம பிரச்சாரம் பண்ணணும். இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அதில் பொருளாதார உதவி செய்யறது, அந்த இடத்துல போய் நிற்கிறது, இதுவும் நம்ம செய்யக்கூடிய அழைப்பு பண்ணலாம். எல்லா இடத்துல மறுமை நாளையில நம்ம எல்லாம் அல்ல கேட்க நம்ம போய் சொல்ல முடியும். யாரெல்லாம் அந்த தீமை நான் தடுத்த என் கண் முன்னாடி நடந்துச்சு, எனக்கு தெரிந்து நடந்தது, இதை வந்து செஞ்சேன், கண்டிச்சேன், கண்டிக்கிற இடத்துல போய் நான் இருந்தேன், தீமையை தடுக்கக்கூடியவர்களுக்கு உதவியாக பக்குவமாக நினைக்கணும். ஒரு பெரிய செல்வாக்கெல்லாம் இதை நடத்தக்கூடியவர்களுக்கு இல்லை. அப்போ ஒரு 2 பேர் 3 பேர் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தீமையை கண்டிக்கிறது நாங்கள் துணை நிற்போம் என்று யாரெல்லாம் ஏகத்துவ சிந்தனையோடு இருக்கிறீர்களோ அந்த அனைத்து சகோதரர்களும் இதுல வந்து அமைப்பு பார்க்காம என்ன செய்யணும், இந்த மாதிரியான தீமையை கண்டிக்கிற நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீ வந்து அலில்லாம சொல்றாங்க, நீ அழைப்பு பணி செய், ஒரு போர்க்களத்தில் நின்றுட்டு அங்க போய் தாவப்படி செய்ய சொல்றாங்க. சொல்றாங்க அப்ப வல்லாஹி எதிரியல்லாஹு பிக்க ரஜுலன் வாஹிதன் கைருல் லக்கும் மின் ஹுமுரின் நியாம். அல்லாஹ் வந்து அல்லாஹ்வே சத்தியமாக உன் மூலமாக ஒரே ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பது உனக்கு பல சிவப்பு ஒட்டகங்கள் கிடைக்கிறத விட சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம வந்து அன்னைக்கு வேலை இருந்தாலும் என்ன விதமான தொழில் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு செய்யணும். இந்த பிரச்சாரத்தின் மூலமாக ஒருத்தர் நேர்வழிக்கு வந்தால் நிறைய காசு பணம் கிடைக்கிற மாதிரி சிவப்பு ஒட்டகங்கள் இருக்கிறால் மதிப்புள்ள சொத்து அது கிடைக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூர் சொல்லி காட்டுறாங்க. அது ஒரு குதிரையை ஒருத்தர் தயார் பண்றாரு, அல்லாஹ்வுடைய பாதைக்காக தயார் பண்றாரு. அந்த குதிரை வந்து அது மலஜலம் கிடைச்சிருந்தா அதுக்கு வந்து செய்யும், அதை கூட அந்த மீசான்ல வைப்போம். அந்த குதிரை வந்து ஓடுதுல மூச்சு விடுதல இதெல்லாம் மீசான்ல வந்து வைக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூர் சொல்றாங்க. இதுக்காக நீங்க பயணம் பண்ணி ஒரு பைக் எடுத்துட்டு வேன் எடுத்து கொண்டு வந்தீர்கள் என்றால் அந்த டயரை வந்து ஏற்படக்கூடிய தேய்மானம், எத்தனை கிலோமீட்டர் போனீங்க அதுக்கான நன்மை, அது மாதிரி வந்து நீங்க நேரத்தை செலவு வந்தீங்க அதுக்கான நன்மை எல்லாமே மீசான்ல கூட செய்வாங்களா. ஒட்டு மொத்தம் நம்ம எல்லாரும் சேர்த்து அந்த வேலை தூக்கி எல்லாம் மீசான்ல வைப்போம். அப்ப அந்த மீசான்ல கனம் அதிகரிக்கும் என்று சொன்னால் நம்முடைய வறுமை நம்ம திருப்திகரமாக இருக்கும். அப்படி நன்மை சேர்க்கக்கூடிய பணிகளை நாம் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாப்பந்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.